மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயை பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு அடைச்சி வச்சு அவங்க வீரா, கண்மணி, பிருந்தா இவங்க 3 பேரும் அடின்னு அடிச்சுட்டு இருக்கவோ அப்போ அங்கே மாறன் வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு இவ தானே காரணம், இவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது இவளை இப்போ ஏதாவது பண்ணிட்டு நீங்கள் எல்லாரும் உள்ளே போக போகிறீங்களா என்ன அப்படின்னு மாறன் கேட்டுட்டு இருக்கவும் இதோட இந்த பிரச்சனையை விட்டு தள்ளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் பார்த்தோம்னா அவங்க 3 பேரையும் அழைச்சிட்டு வரும். உடனே விஜய் எங்கள் பாரு மச்சான் என்னை இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு போ, நான் சொல்கிறது கேளு, நான் காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு விஜய் கேட்டுட்டு இருக்கவோ அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னை எதுவும் பண்ணாமல் நான் உயிரோட விட்டுட்டு போகிறது பெரிய விஷயம், ஒழுங்கு மரியாதை பேசாமல் இருந்துக்கோ, இங்கே கேட அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் போகவும் உடனே விஜய் ஐயோ மாறமச்சா என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ உடனே வள்ளி ராமச்சந்திரன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்களா எங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வீரா நாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிருந்தாங்க. அடுத்தது ராகவ்கிட்ட அவங்க வள்ளி சொல்கிறாங்க, ராகவ் இங்கே உட்காரு, உன்னை பிடிச்ச பீடையெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தேய்ச்சி அவங்களுக்கு குளிப்பாட்டி ராகவ் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது அப்போ பார்த்தோம்னா அவங்க விஜயோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க வள்ளி கோவத்தோட. அப்போ ரோட்டில் தூக்கி வீசிட்டு இதை சும்மா விடக்கூடாது, இதெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்த போகிறாங்கும் போது உடனே ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க, அங்கே பாரு வள்ளி நான் சொல்கிறது கேளு, நீ கொஞ்சம் கோவப்படாத, இதெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வீசிட்டு பேசாம வா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவளால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருவள்ளி இன்றைக்கி நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம இழந்த சொத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுது, அதனால இன்னைக்கு நல்லபடியாக நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கும்போது உடனே வள்ளி சொல்கிறாங்க, அதனால என்ன எல்லாம் சமைச்சிட்டா போச்சு அப்படிங்கும்போது உடனே ராகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் வள்ளியத்தை நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதடா இன்னைக்கு எல்லாமே சமைச்சல் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது ராமச்சந்திரன் சமையல் பண்ணுறதுக்காக எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ ஊருக்காரங்க எல்லாருமே வரவும் இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த விஜய் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் ஐயோ பாவம் கஷ்டப்படுறாள், அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாள்னு சொல்லிட்டு தான் அவளை நான் அந்த வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு வந்தேன், ஆனால் அவள் இந்த மாதிரிக்கு சதி வேலையெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சரி முடிஞ்சு போன கதையை பற்றி எதுக்காக இப்போ பேசணும், இப்போ எல்லாமே அதாவது நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லவும் ராமச்சந்திரன் இன்னும் உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நம்ம கடையை நாளைக்கு நம்ம புதுசாக திறக்கிற மாதிரிக்கு நம்ம திறக்கலாம், நம்ம அந்த கடையை இழந்துட்டோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் திரும்பவும் நம்மளுக்கு அந்த கடை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கவும் அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த கடை திறப்பு விழான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பெரிய ஃபங்க்ஷனாக ஏற்படுத்துகிறாங்க. அப்படி அவங்க கடையை திறக்கிறதுக்காக போகும்போது இப்போ விஜயோட அம்மா ஆக்ரோஷத்தோடு வராங்க, இங்கே பாருங்கள் என் பொண்ணோட நிலைமைக்கு என்ன காரணம், என் பொண்ணோட நிலைமை என்ன ஆச்சரியம் தெரியல அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே உடனே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜயோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு இந்த இடத்துக்கு வராமல் நான் அந்த இடத்த விட்டு நகல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடைக்குள்ளேயே உட்காந்துறவும் உடனே உன் பொண்ணு எங்கே போனான்னு எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் போது உடனே மாறன்கிட்ட வீரா சொல்கிறாங்க, டே நேற்றுக்கு நம்ம அந்த இடத்துல அடைச்சி வச்சுட்டு வந்தோம்ல, அதுக்கு பிறகு அவள் அங்கேருந்து வந்திருக்க முடியாது, அவள் அங்கே தான் இருப்பா அப்படிங்கவும் சரி வா நம்ம அவளை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் விஜயை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, பார்த்தோம்னா விஜயை காணலை. விஜய் காணல உடனே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க, அது எப்படி விஜய் இந்த இடத்துல தான் நம்ம கெட்டி வச்சுட்டு போனோம், அவளால் அந்த கயிறை கழட்டி இருக்க முடியாது, வேறு யாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, அப்போ அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் அதிர்ச்சி அடையவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சூர்யாவோட முகத்திரையே காட்டுறாங்க. சூர்யா தான் விஜயை கயிறெல்லாம் கழட்டி அவங்க கழட்டிட்டு அவங்க விஜயை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு விஜய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ சூர்யா சொல்கிறாங்க, உன்னை நான் என்ன அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னா என்ன இன்னும் தானே என்னுடைய கேமே ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க விஜயை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சதில் அப்படியே அவங்க தூங்கிறவும் உடனே சூர்யா விஜயை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சூர்யா சொல்கிறாங்க, மாறா உன்னை பழி வாங்குறதுக்கு சமயத்தை நான் காத்துக்கிட்டே இருந்தேன், அந்த நேரம் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது, இந்த விஜயை வச்சு தான் என்னுடைய அடுத்த ஆட்டத்தையும் நான் தொடங்க போகிறேன், என்ன நீ குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டியா என்ன, உனக்கு உதவுனதுமே நீ நான் நல்லவனா ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தியா என்ன, கண்டிப்பாக
கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, உன் குடும்பத்தை இனிமேல் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த விஜயை வச்சு தான் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன், இனிமேல் தானே அந்த சூர்யாவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கும் போது இங்கே பார்த்தோம்னா வந்து மாறனும் வீராவும் வந்து விஜயை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாறா பண்ணுறதுக்கு விஜய் எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாறன்னு சொல்கிறாங்க, நீ எதுக்காக தேவையில்லாமல் விஜய் எங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு அவள் தானே காரணம், அந்த கோவத்தில் தான் அவளை இங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கும்போது இப்போ பாரு விஜயை காணலை, இப்போ அவளுக்கு என்னாச்சோ தெரியல, அவங்க அம்மா என்னென்னா அங்கே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ விஜயோட நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ அடுத்தது என்னெல்லாம் நடக்க போது தெரியலையே அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் இல்லாமல் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லா பக்கம் தேடுறாங்க, ஆனாலும் கிடைக்கல. அப்போ மாறனும் வீராவும் வரும். இப்போ ராமச்சந்திரன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாறா விஜய் வந்து கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வள்ளியும் கேட்கும்போது இல்லத்த விஜய் எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கண்மணி பிருந்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வீரா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வீரா விஜயை நம்ம அங்கே தானே அடைச்சி வச்சுட்டு வந்தோம் அப்படிங்கும்போது ஆமா கண்மணி, ஆனால் இப்போ பார்த்தாக்கி அவளை காணல, அவள் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணு இப்போ இந்த இடத்துக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, உங்க எல்லார் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கடையை ஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா வந்தோம், ஆனா இப்போ என்னன்னா அடுத்ததான் பிரச்சனை ஆரம்பிச்சு போச்சு அப்படின்னு அப்ப வள்ளி வந்து சொல்றாங்க, எங்க பாரு உன் மகளை காணலைன்னா அதுக்கு நாங்க வந்து பொறுப்பாக முடியாது, உன் மகளை காணலைன்னா நீ போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மாறன்னு சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி இப்ப நீங்க தான் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க சூர்யா வந்து விஜயை வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய கேமை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு பார்க்கலாம்.